ஸ்ரீ ரகுவம்சம் 5ஆம் பகுதி. திலீபன் தொடர்ந்தான். எனக்கு சுதக்ஷணையிடமிருந்து எல்லா அம்சமும் நிரம்பிய மகன் பிறவாததால் செல்வம் மிக்க இந்த பூமி என்னை மகிழ்விக்கவில்லை. என் பித்ருக்கள் நான் பிண்டம் வைத்து அவர்களை வணங்கும்போது எனக்கு பின் தங்களுக்கு பிண்டம் வைக்க யாருமில்லை என நான் சிரார்த்தமாக வைப்பதில் கொஞ்சம் கொண்டு விட்டு மீதியினை பிற்காலத்துக்காய் சேர்த்து வைக்கிறார்கள். எனக்கு பின் தர்ப்பண நீர் அவர்களுக்கு கிடைக்காது என்பதால் என் முன்னோர்கள் மிகுந்த வேதனையுடன் பெருமூச்சு விடுகின்றனர். அந்த உஷ்ணமான மூச்சால் நானிடும் குளிர்ந்த நீரும் வெம்மையாகிறது. ஆனாலும் அதனை அவர்கள் பருகுகின்றார்கள். முனிவரே, நான் தேவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் பரிசுத்தமாக செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரம் எனக்கு சந்ததி இல்லாததால் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை குறித்து கவலை கொள்கிறேன். இப்படி ஒரு புறம் மகிழ்ச்சி மறுபுறம் கவலை என கொண்டு ஒரு பக்கம் ஒளியும் ஒரு பக்கம் இருளும் கொண்ட லோக மலை போல் ஆகிவிட்டேன். ஒரு மனிதன் தன் பிறப்பில் தேவர்களுக்குரிய கடன்களை சாஸ்திரம் மூலமும் பித்ருக்களுக்கான கடனை சந்ததிகள் மூலமும் தீர்க்க வேண்டும். நானும் 3ஆம் வகையில் இன்னும் தீர்க்க முடியா கடனை கொண்டிருக்கிறேன். தவமும் தானமும் மறுமையில் பலனளிக்கும். நல்ல புத்திரன் இம்மை மறுமை என இரண்டிலும் பலனளிப்பானன்றோ? என் காவலரான முனிவரே, தாம் ஆசையாய் நீர்விட்டு வளர்க்கும் மரம் கனி கொடுக்கவில்லை என்றால் வருந்துவேர் அல்லவா? அப்படி உம்மால் காக்கப்படும் நானும் பிள்ளை கனி இல்லாதது கண்டு உங்கள் மனம் வருந்துமே. என் பித்ரு கடனை நான் எப்படி தீர்ப்பேன்? நதிக்கரை தூணில் கட்டப்பட்ட யானை நீராட விரும்பினாலும் அந்த சங்கிலி அதனை விடாததை கண்டு வருந்துமே. அப்படி நான் இந்த துயரால் கட்டப்பட்டு மனம் வருந்துகின்றேன். எனக்கு காவலும் பலமுமானவரே, இந்த பெருந்துயரில் இருந்து நான் மீள எனக்கு தாங்கள் உபாயம் கூற வேண்டும். என் முன்னோர்களெல்லாம் மகிழும்படி ஒரு வழி கூற வேண்டும். அவனின் வேண்டுதல் கேட்ட வசிஷ்ட முனிவர் விழிகளை மூடி தியானித்தார். மீன்களற்ற தடாகம் அமைதியாயிருப்பது போல் பெரும் அமைதியில் மூழ்கினார். மெல்ல அதிகாலையில் சூரியன் உதிப்பது போல் மெல்ல விழி திறந்து கூறினார், திலீபனே, நீ சொர்க்கத்தில் இந்திரனை சந்தித்துவிட்டு திரும்பும்போது அங்கு காமதேனு நின்று கொண்டிருந்தது. அதை நீ கண்டு கொள்ளாமல் அசட்டுத்தனம் செய்தாய். பசுக்களை கடக்கும்போது அவை நம் வலப்பக்கமாய் இருக்கும்படி கண்டு மரியாதை செய்து நகர்தல் வேண்டும். நீயோ அதனை உதாசீனப்படுத்தினாய். பெரிய இடத்தில் இருப்போர் சறுக்கும் ஒவ்வொரு இடமும் பெரிய பிழையாகும். அதனால் அந்த காமதேனு உனக்கு சந்ததியின்றி போவது என சாபமிட்டது. அது வாயினால் சாபமிட்ட போதும் ஆகாய கங்கையின் பிரவாக பெரும் ஒலியால் உனக்கும் உன் தேரோட்டிக்கும் அது காதில் விழவில்லை. காமதேனுவினை நீ அவமதித்த காரணத்தால் உனக்கு கிடைக்க வேண்டியது கிட்டவில்லை. மரியாதைக்குரியவர்களை அவமதிக்கும் போது அங்கே நல்ல விஷயமெல்லாம் வருவதற்கு தடையாகிவிடும். நீண்ட தினங்களாக தாமதித்த யாகம் ஒன்றை வருணன் பாதாள உலகில் செய்கின்றான். அவனுக்கு வேண்டியன கொடுப்பதற்காக காமதேனு இப்போது பாதாள உலகில் நிற்கின்றது. அங்கே நீ செல்ல முடியாதபடி பெரும் நாகங்கள் வாயிலில் காவல் இருக்கின்றன. ஆனால் காமதேனுவின் மகள் நந்தினி என் ஆசிரமத்தில் உண்டு. அதனை நீ வணங்கி வந்தால் விமோச்சனம் பெறுவாய் என்றார். அந்த நந்தினி அப்போதுதான் காட்டில் மேய்ந்துவிட்டு உள்ளே வந்தது. அது அழகான இளந்தளிர் போல் தன்மையுடன் சிவந்த நிறமுடையது. அதன் நெற்றியில் வெள்ளை நிற முடிகள் இருந்தன. அதன் வெண்ணிற நெற்றி இளம்பிறை போல் அழகுற சரிந்திருந்தது. காண்பதற்கு சிவந்த அந்தி மாலையில் பிறை சந்திரனோடு காணப்படும் வானம் போல அது அழகாக இருந்தது. தன் கன்றை கண்டதும் அதன் மடி தானே பால் சுரந்தது. கொஞ்சம் வெதுவெதுப்பான அந்த பால் எப்படியானதெனில், யாகத்தின் முடிவில் கொடுக்கப்படும் தீர்த்த ஸ்நானத்தை, தீர்த்த நீராடலை விட பெரும் புண்ணியமானது. எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. அப்பாலை கொண்டிருக்கும் குடம் போன்ற மடியுடன் நந்தினி வந்து கொண்டிருந்தது. அது வரும்போதே தன் கால் குளம்பால் புழுதியினை கிளப்பியது. அது திலீபன் மேல் பட்டது. சாதாரண பசுவின் கால் குழம்பு புழுதியிலே பெரிய புண்ணியம் உண்டெனும் போது தேவலோக நந்தினியின் பாத புழுதி
எல்லா பெரும் சாபமும் போக்கும் தன்மை கொண்டதென திலீபன் பெரிதும் மகிழ்ந்தான். 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.